ஆளுநர்கள் கல்வி தலைவராக இருந்தால்தான் கல்வியில் சிறந்து விளங்கும் சொல்லியிருக்காரு. அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் மக்களுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது, ஒரே சமூகத்திற்குள்ளே மோதல்களை உண்டு பண்ணுவது போன்ற நடவடிக்கைகளில் வடமாநிலங்களில் எவ்வாறு சங்க பரிவாரங்கள் செயல்பட்டனவோ அதே போல இப்போது தமிழகத்திலும் தங்களின் சித்து வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிறார்கள். குறிப்பாக தலித் சமூகங்கள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது, அவர்கள் சிதறி கிடக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீண்ட காலமாக சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன. பல இடங்களில் தலித் மக்களிடையே கோவில்களை கட்டித் தருகிறோம், இதர கட்டமைப்பு வசதிகளை, கல்வி உதவித்தொகை போன்றவற்றை செய்கிறோம் என்றெல்லாம் ஊடுருவி குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. உழைக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களின் கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை ஆகியவற்றை தங்களுக்கான அரசியல் ஆதாயம் தேடும் களமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பீகார்ல போட்டியிட வாய்ப்பு இருக்க மாதிரி ராமதாஸ் மறுத்திருந்தாரு. அவர் வந்து அங்கேயும் போட்டியிடுவார் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, அங்க போட்டியிட விட்டு பரிசீலிக்கிறோம். நான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து வருகிறேன். ஏற்கனவே குஜராத், டெல்லி, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரை சார்ந்த தலைவர்களையும் சந்தித்து, கட்சி சார்பற்ற அமைப்புகளின் தலைவர்களையும் சந்தித்து உரையாடி இருக்கிறேன். இப்போது 20ஆம் தேதி நாக்பூரிலே மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த கிறிஸ்தவ அமைப்புகள், சீக்கிய அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், தலித் அமைப்புகள், பௌத்த அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களோடு ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்றேன். அடுத்து பீகாரிலே அதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது. ஆக அகில இந்திய அளவில் அம்பேத்கர் ஆளுநர்கள் கல்வி சுதந்திரத்துக்கு முன்னாடி நிலையில இருக்கக்கூடிய நிலை இருக்குன்னு சொல்றாரு. கல்வி நிலையங்களின் தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும். அவர்கள் சனாதன அரசியலை புகுத்துவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துகிற முயற்சியில் RSS, BJP போன்ற அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன என்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் கருத்து அமைந்திருக்கிறது. ஆளுநர்கள் ஜனாதிபதியின், குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் சட்டப்பூர்வமான கடமை. ஆனால் அதை தாண்டி அவர்கள் அரசியல் பேசுவதும் அரசியல் செய்வதும் நாட்டுக்கு நல்லதல்ல. தொகுதி அப்போது எழுதி கேட்போம். எது வாய்ப்புள்ள தொகுதி அந்த தொகுதியை கேட்டு பெற்று போட்டியிட்டோம். போன முறை நீங்க போட்டியிட இல்ல அப்படி போன முறை எனக்கு அந்த மாதிரி எதுவும் முயற்சி. சார், இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க பீகார்ல ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டு வருகிறேன். ஒரே நாடு ஒரே தேசம் ஆய்வின் குழுத்தலைவர் ராம்நாத் சொல்லியிருக்காரு சார். இந்த மாதிரி ஒரே கனவு, ஒரே நாடு ஒரே கனவு, இது மக்களின் ஒரு ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி தான் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்கள்கிட்ட அவங்க BJP, RSS அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் ஒரே நாடு ஒரே கனவு என்று சொல்லுவது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும். கோல்வாக்கரின் கனவுதான் அவர்கள் விரும்புகிற ஒரே கனவு. கோல்வாக்கர் இந்த தேசத்தில் இந்துக்களை தவிர வேறு யாரும் இங்கே அதிகாரத்திற்கு வரக்கூடாது, சுதந்திரமாக வாழக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கனவுதான் அவருடைய கனவு. இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும், மதச்சார்பின்மை என்கிற மகத்தான கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதுதான் கோல்வாக்கரின் கனவு. அதுதான் RSS பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் சொல்லுகிற ஒரே தேசம் ஒரே கனவு. சார், இந்த இயக்குனர் திமுக கூட்டணியில பிளவு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி எந்த சிக்கலும் இல்லை, கட்டுக்கோப்பாக இருக்கிறது.
தமிழ்நாட்டில் இன்றைய நிமிடம் வரையில் ஒரே அணிதான் இருக்கிறது. அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி.